வணக்கங்கண்ணு, இது சிங்கப்பூர் மண்ணு. இந்த முருங்கைக்காயை நல்லெண்ணெயில நல்லா வணக்கி எடுத்து தாளிப்பு வேலை முடிஞ்ச அப்புறம் நெல்லிக்காய் சைஸ்ல புளிய கரைச்சி ஊத்தி முருங்கைக்காயை இறக்கி விட்டு எடுத்து சூடா சோத்துல போட்டு பிணைஞ்சு தின்னா இந்த மாதிரி குதிரை கத்துமான்னு என்னை கேட்டீங்கன்னா சத்தியமா எனக்கு தெரியாது கண்ணு. ஓஹோ, முருங்கைக்காயில இத்தனை விவகாரம் இருக்கோ? சரி 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 சரி. அந்த விவகாரத்தை விவரமா சொல்றேன் கேளுங்க. நல்லெண்ணெய் காஞ்சது, கடுகு, வெந்தயம், வெங்காயம், பொடியா நறுக்குன பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, வரமிளகாயை போட்டு தாளிச்சுட்டு மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், கொஞ்சமா உப்பு இதெல்லாத்தையும் உங்க மாமியா உங்களை சமைக்க சொன்னா கோவத்துல எப்படி கொட்டு கொட்டுன்னு கொட்டுவீங்களோ அந்த மாதிரி கொட்டாம உங்க அம்மா வீட்டுல சமைக்கல எப்படி அளவு பார்த்து பக்குவமா போடுவீங்களோ அந்த மாதிரி போடுங்க. என்ன சிரிப்பு? ஓஹோ, அம்மா வீடுனா மட்டும் அத்தனை உணர்த்தி. அப்புறமா புளியை ஊற்றி முருங்கைக்காயை போட்டு கொஞ்சம் கோகனட்டு, நுணுக்குன வெந்தயம் இதெல்லாத்தையும் மேலே தூவிட்டு சித்த நேரம் பொறுத்து இறக்குனா அருமையான முருங்கைக்காய் சமாச்சாரம் ரெடி கண்ணு. வரட்டா.